சிம்பிளான ரெசிபி, சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு பஞ்சு போல் சாஃப்டான வெனிலா கப் கேக் பண்ண போகிறோம். அதுவும் பேக்கரி ஸ்டைலில் வித் கேரமில்க் சாஸ். அந்த கேரமில்க் சாஸ் எப்படி பண்ணுறது, எப்படி ஃபில் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு சமியா ஜோன். வெனிலா கப் கேக்கு நம்ம ஃபில் பண்ண போகிற கேரமில்க் சாஸ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு 1/2 கப் சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சுகரை நம்ம கைப்படாமல் இருக்கணும், நம்ம கிண்டக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அது நல்லா மெல்ட் ஆகிட்ட பிறகு ஒரு டார்க் ப்ரௌனிஷ் கலர் வரும். அந்த டைமில் லைட்டாக நம்ம டில் பண்ணிவிட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். இது நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பிறகு ஒரு 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம், அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் நம்மளுக்கு கிடைக்கிது ஈஸியாக. அதில் ஒரு 1/4 கப் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். நல்லா மிக்ஸ் ஆக உங்களுக்கு கேரமில்க் சாஸ் ரெடி ஆகிடும். இதுதான் கேரமில்க் சாஸோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சோன்னா ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும், எந்த கெட்டு போகாது. நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். கேக்கில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். வெனிலா கப் கேக் செய்கிறதுக்கான பேட்டர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கிறேன், 2 முட்டை எடுத்துக்கிறேன். இதை நம்ம பீட் பண்ணுறோம். ஆக்சுவலி உங்களுக்கு நல்லா பீட் ஆனால் போதும், ரொம்ப அப்படியே ஃப்ளஃபியாக க்ரீமியாக வரணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். இது கூட நம்ம ஒரு 1/2 கப் பவுடர் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம பீட் பண்ணுறோம். இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகணும், ரொம்ப ஃப்ளஃபியாலாம் வர வேண்டாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. ரொம்ப ஃப்ளஃபியாலாம் வரணும் அவசியம் இல்லை, நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ நம்ம ஒரு 1/2 கப் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ண போகிறோம். அதுவும் நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். இந்த பவுலில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் 3/4 கப் மைதா எடுத்துக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா அரிச்சு எடுத்துக்கிறோம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணுறோம். எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் அந்த கப் கேக் பார்க்குறதுக்கு ரொம்ப டெம்டேட்டிவாக இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே விஸ்க் வச்சு தான் மிக்ஸ் பண்ணுறோம். பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க, ஓவராக பீட் பண்ணக்கூடாது. ஓவராக பீட் பண்ணால் ரொம்ப சாஃப்டாக வராது. நம்மளோட வெனிலா கப் கேக்கோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போ நம்ம மோல்டில் கேக் லைனரில் நம்ம ஆட் பண்ணுறோம். நீங்கள் 1/4 கப் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். நம்ம கப் கேக் மோல்ட் ஃபுல்லும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் பண்ணலாம். ஆல்ரெடி நான் கடாயை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் பேஸாக சால்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம இந்த மோல்டை செட் பண்ணுறோம். செட் பண்ணிவிட்டு மூடி வைக்கிறோம். பேக் பண்ண போகிறோம் 15 மினிட்ஸ்க்கு. உங்களுக்கு சீக்கிரமாகவே இது ரெடி ஆகிடும் இந்த கப் கேக்கு. 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊற்றுனது என்னதோ 1/4 கப் தான், ஆனால் உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹைட்டாக வந்திருக்கு பாருங்கள், ஃப்ளஃபியாக. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்துடுச்சு டூத் பிக்கு. நம்மளோட வெனிலா கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட கப் கேக்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேரமில்க் சாஸை ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு ஹோல் பண்ண போகிறோம். இது நாசல் யூஸ் பண்ணி நான் ஹோல் பண்ணுறேன். அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த கேக் பீஸை நம்ம எடுத்துகிட்டு அதில் கேரமில்க் சாஸை ஃபில் பண்ணிவிட்டு இந்த கேக் பீஸால் திருப்பி கவர் பண்ணிடுறோம். எல்லா கப் கேக்ஸ்லேயும் நம்ம கேரமில்க் சாஸ் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ எல்லா கப் கேக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த கப் கேக்கு 2 வே ஆஃப் டெக்கரேஷன் பண்ண போகிறோம். க்ரீம் யூஸ் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் 2 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் வித் லைட் எல்லோ 2 மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வே ஆஃப் டெக்கரேஷன் நம்ம பார்க்குறோம். செகண்ட் வே ஆஃப் டெக்கரேஷனில் இதே மாதிரி நம்ம க்ரீமால் நம்ம கவர் பண்ணிவிட்டு மேலே கேரமில் பீசஸ் ஆட் பண்ண போகிறோம். சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி வெனிலா கப் கேக் வித் கேரமில் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். கத்தி எவ்வளோ அழகாக இறங்குது பாருங்கள். உள்ள கேரமில்க் சாஸ் லாவா மாரி உங்களுக்கு எப்படி வருது பாருங்கள். பேக்கரி ஸ்டைலில் ஈஸியான சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டை வச்சு நம்ம வீட்டிலே பண்ணலாம். நம்மளுக்கு அவன் எதுவுமே தேவை கிடையாது. கடாயிலே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம்.
இது மாதிரி நிறைய கேக் ரெசிபீஸ் வந்து சமியா ஜோனில் இருக்குது. அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.